அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி வகுப்பில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாரிசுரிமை சட்டத்தை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். துவக்கத்தில் அதனுடைய சட்ட விதிகளை பார்த்துவிட்டு பிறகு சில கணக்குகளை போட்டு அந்த சட்ட விதிகளை நம்ம அப்ளை பண்ணி அதை எப்படி கணக்கு போடுறது என்று பார்த்து வருகிறோம். இந்த கணக்குகளில் பயிற்சி எடுப்பதன் மூலமாகத்தான் இந்த சட்டத்தை நம்ம அதாவது சரியான முறையில் அதை பதிவு பண்ணிக்கொள்ள முடியும். அதனால் இன்றைய இதில் சில கணக்குகளை பார்ப்போம். ஒருத்தர் இறந்துட்டார். இறந்தவர் ஆம்பளை. அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஒரு தாய், ஒரு சகோதரி. இறந்து போனது ஆம்பளையாக இருக்கிறனால அவருக்கு மனைவி இருக்கிறாங்க, அவருக்கு அம்மா இருக்கிறாங்க, ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருக்கிறாங்க, சகோதரி இருக்கிறாங்க. இப்போ இந்த இறந்தவர் சொத்தை எப்படி பிரிக்கிறது என்றால், மனைவிக்கு உரிய பங்கு என்ன அதை பார்க்கும் பொழுது பிள்ளைகள் இருக்கிறாங்களாங்கிறத கவனிக்கணும். பிள்ளை இல்லை. இந்த இறந்து போனவருக்கு தாய் இருக்கிறாங்க, சகோதரி இருக்கிறாங்களே தவிர இறந்து போனவருக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லைன்னு சொன்னால் 4ல் 1 மனைவிக்கு. பிள்ளை இருந்தால் 8ல் 1 மாறிக்கணும். இப்போ மனைவிக்கு இந்த கணக்கின் பிரகாரம் மனைவிக்கு கிடைக்கிறது என்ன? 4ல் 1 கொடுத்துட்டோமா? அதுக்கப்புறம் தாய்க்கு உம்மி பொடி உம்மிகு சுதுசு, தாய்க்கு 6ல் 1 என்று இருக்கிறது. அப்போ தாய்க்கு 6ல் 1, மனைவிக்கு 4ல் 1. 6 பங்கு வச்சு 1 பங்கு தாய்க்கு, 4 பங்கு வச்சு 1 பங்கு மனைவிக்கு. இந்த 4 பங்கும் 6 பங்கும் கொடுக்க இயலுமானா 4 பங்கு வச்சு என்று சொன்னால் அதில் என்ன செய்ய முடியாது? 6ல் 1 கொடுக்க இயலாது. 4 பங்கை வச்சா 4ல் 1 கொடுத்துருவோம். 6ல் 1 கொடுக்க முடியுமாட்டா முடியாது. 6 பங்கை வச்சிங்கன்னா 6ல் 1 கொடுக்கலாம். 4ல் 1 1 வரக்கூடாது, முழு நம்பர் வராது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த 4க்கும் 6க்கும், இந்த 4ல் 1ல் 4 இருக்குல்ல, 6ல் 1ல் 6 இருக்குல்ல, இந்த 2 நம்பருக்கும் உள்ள பொதுத்தன்மையை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னு கேட்டால், இந்த 2 நம்பரையும் ஏதாச்சும் ஒரு நம்பர் வகுக்குமா? மிச்சம் இல்லாமல் 2 வகுக்கும். இந்த 4ல் 2 இருக்கிறது, 2 4. 6ல் 3 2 இருக்கிறது, 2 6. இப்படி ஒரு உறவு இருக்கும் என்று சொன்னால், ஒரு நம்பருடைய பாதி எடுத்து ஒரு நம்பருடைய முழுமையில் பெருக்கிடணும். அப்போ 6ல் பாதி 3, 3ஐயும் 4ஐயும் பெருக்கி 12 பங்கு வைக்கணும். அல்லது மாற்றி வச்சுக்கணும். இந்த 4ல் 2 எடுத்து 6ல் பெருக்குங்க, 12. எப்படி வந்தால் அதான் வரும். அப்போ இதை 12 பங்காக வச்சா தான் என்ன செய்ய முடியும்? இதை கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் 2ல் 1 பாதின்னு இருக்கிறது. அந்த 12க்குள்ளே 2 அடங்கிட்டதுனால அது கணக்கில் எடுத்துக்கிற தேவையில்லை, 12ல் அடங்கிடும். அப்போ 12 பங்கு வச்சோம்னு சொன்னால் அந்த 12ல் 4ல் 1 எவ்வளவு? 3. இந்த கீழே போட்டிருக்கோம்ல 3. 12 பங்கு வைக்கிறோம். மொத்த சொத்தை 12 பங்கு ஆக்கிட்டோம். அதில் 3 எடுத்து மனைவி கொடுத்துருவோம். இந்த அங்கே காவாசி. தாய்க்கு எவ்வளவு? அவங்களுக்கு 6ல் 1. 6ல் 1ங்கும் போது என்ன ஆயிரும்னு கேட்டால் 2 வரும். 12ல் 6 பங்காக வச்சுன்னா 2 2ஆக வச்சுன்னா 6 2 இருக்குல்ல, ஒரு 2 கொடுத்துருவோம். சகோதரிக்கு என்ன கிடைக்கும்னா, பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் சகோதரிக்கு பாதி கிடைக்கும். ஒரு சகோதரி அது மகள் மாதிரி இடத்துல வந்துடுவாங்க. அப்போ சகோதரிக்கு பாதிக்கும் போது எவ்வளவு? 12ல் 6. அப்போ 12 பங்கு வைக்கிறோம். 12 பங்கு வச்சு மனைவிக்கு 3 கொடுக்குறோம், தாய்க்கு 2 கொடுக்குறோம், சகோதரிக்கு 6 கொடுத்துட்றோம். ஆனால் கூட்டி பார்த்தோம்னா எவ்வளோ வருது? 11 தான் வருது. ஒரு 3, ஒரு 2 5, ஒரு 6 11. அப்போ 11 பங்கு நம்ம டோட்டல் பங்கு எவ்வளவு? 12. டோட்டலாக வச்ச பங்கு 12. 12 பங்கு வச்சு கொடுத்தோம்னு சொன்னால் ஒன்று மிச்சமாக இருக்குது. மிச்சத்துக்கு எவ்வளோ போட முடியும்? மிச்சம் இருக்கு, நான் எடுத்துக்க முடியுமா? பங்கு வைக்கிற அஜரத்தை எடுத்துக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போ 12 பங்கு வைக்கிறோம். இந்த மார்க்கம் சொன்ன பிரகாரம் அவங்களுக்கு பிரித்து கொடுத்தோம் என்று சொன்னால்
11 தான் வருது, மீதி ஒன்று மிச்சமாக இருக்குது. அப்போ அந்த மீதி ஒன்று என்ன செய்யணும், இவங்க எல்லாருக்கும் அதே ரேஞ்சில் திருப்பி கொடுத்துடணும். அந்த அந்த ஒரு பங்கை என்ன செய்யணும், அதே ரேஞ்சில் அவங்களுக்கு திருப்பி கூடுதலாக கொடுத்துடணும். அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், அதே ரேஞ்சில் கொடுக்குறதுக்கு நீங்கள் மொத்த பங்கை 11 ஆக்கி விட்ற வேண்டியதான். 11 இந்த டோட்டல் 11 வருதுல்ல, இந்த டோட்டல் 11ஐயே 12ங்கிறத அழிச்சு விட்டு மொத்த சொத்தை 11 ஆக்குங்க. 11ல் நீங்கள் 3 கொடுக்கும்போது காவாசியோட கொஞ்சம் கூட, 11ல் 2 கொடுக்கும்போது 6ல் 1ன்னு சொல்கிறோம்ல, அதை விட கொஞ்சம் கூட, 11ல் 6 கொடுக்கும்போது பாதியை விட கொஞ்சம் கூட, எல்லாருக்கும் அவங்கவுங்க சதவீதத்துக்கு கொஞ்சம் கூட கிடைச்சிக்கிறோம். அப்போ அந்த எப்போவுமே அந்த பங்கு வைக்கும் பொழுது அந்த டோட்டல் நம்பர் பங்கு இருக்குல்ல, இந்த டோட்டல் பங்கு வந்து இந்த கொடுப்பவர்களுக்கு டேலி ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. டேலி ஆகாமல் மிச்சமாக இருந்துச்சின்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த கொடுத்த பங்கை டோட்டல் பண்ணி அதையே பங்கு ஆக்கிடணும். முதல்ல 12ல் ஆரம்பிக்கணும் கணக்கை, 12 பங்கு என்று கணக்கு ஆரம்பித்து இந்த 3, 2, 6 என்று கொடுத்து விட்டு, கொடுத்துட்டு ஒன்று மிச்சம் இருக்குன்னு கேட்பானே, பதில் சொல்லணுமே. ஆமாம் 11 தானே வருது, இப்போ என்ன செய்கிறது, 11 ஆக்கி மொத்த பங்கை 11 ஆக்கி விட்டீங்கன்னு சொன்னால் 11ல் 3 கொடுக்கணும். நல்லா கவனிங்க, 12 வச்சு 3 கொடுத்தால் காவாசி, 11ல் 3 கொடுத்தீங்கன்னா காவாசியை விட கொஞ்சம் ஜாஸ்தி. 11ல் 6 கொடுத்தீங்கன்னா 12ல் 6 கொடுத்தா பாதி, 11ல் 6 கொடுத்தீங்கன்னா அந்த பாதியை விட கொஞ்சம், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கூட. அந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் டிவைட் பண்ணி கொடுக்குறதுக்கு வழி என்னன்னு கேட்டால், மொத்த பங்கு 11 ஆக்கி விட்ற வேண்டியதான். 11 ஆகிட்டீங்கன்னா 12ல் 6 கொடுத்தா பாதி, 11ல் 6 கொடுத்தா பாதிக்கு மேலே, பாதியை விட கொஞ்சம் கூட. எல்லாருக்கும் அவங்கவுங்க சதவீதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஒன்று மிச்சம் இருந்துச்சுல, அந்த ஒன்று திருப்பி அடிக்கப்படுறது, திருப்பி கொடுக்கப்படுறது. திருப்பி கொடுக்குற முறை என்ன, இந்த ஒரு பங்கை மறுபடி பங்கு வச்சு கொடுக்குறதுக்கு கஷ்டப்படாமல் 11 ஆக்கி விட்டீங்கன்னா கணக்கு லேசாக பண்ணி ஒரே விஷயத்தை முடிஞ்சு போயிடும். இந்த 12 1 இருக்குது, அந்த 1 மறுபடியும் 4ல் 1, அந்த 1 மறுபடியும் 6ல் இப்படி 1 மிச்சம் வந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கும். இதுக்கு வழி என்னன்னு கேட்டால், 12 பங்காக வைத்ததை நம்ம என்ன செஞ்சிடணும், 11 டோட்டல் பண்ணி விட்டுட்டோம் என்று சொன்னால் அப்போ அந்த கணக்கு டேலி ஆகிடும். அப்போ மொத்த சொத்தை இந்த கணக்கு பிரகாரம் 11 தான் வைக்கணும். 11 வச்சு, ஆனால் 12 வச்சு தான் கணக்கு போடணும். போட்டு விட்டு அதில் மீதம் வருகிற ஒரு காரணத்தினால், அந்த மீதம் இல்லாமல் கொடுப்பதாக இருந்தால் அப்போ எவ்வளோ டோட்டல் வருதோ, இந்த டோட்டல் பங்கு கொடுத்தோம்ல இந்த 3, 2, இந்த டோட்டல் எவ்வளோ வருதோ இந்த டோட்டல் 11 வருது. அப்போ இந்த 12 மேலே உள்ள 12 அழிச்சுட்டு 11 மாற்றிருங்க, 11 பங்கு. அப்போ சொத்தை 11 பங்காக பிரித்து 3, 2, 6 என்று என்ன செஞ்சிருந்தேன், கொடுத்துடணும். 11,000 மொத்த பங்கு 11 பிரிக்கிறோம், 3, 2, 6 மொத்தம் 11 பிரிக்கிறோம், 11 கணக்கு டேலி ஆகிடுச்சு. அப்போ இது வந்து இப்படி கணக்குகள் வரும். இது ஒரு வகை தெரிஞ்சுக்கிட்டோமா. அடுத்து வந்து இன்னொரு கணக்கை பாருங்கள். அதாவது ஒருத்தருக்கு மனைவி, தாய், சகோதரன், முதல்ல சகோதரின்னு போட்டோம், இதில் என்ன போடுறோம், சகோதரன் என்று போடுறோம், ஆம்பளை. இப்போ என்ன பங்கு என்று கேட்டால், மனைவிக்கு வந்து இப்போ அந்த இறந்து போனவருக்கு பிள்ளை இல்லாததுனால மனைவிக்கு 4ல் 1, இந்த 4ல் 1ன்னு போட்டுட்டோம். தாய்க்கு என்ன 6ல் 1, அதையும் போட்டுட்டோம். சகோதரனுக்கு என்ன, அவர் அசபா, அசபான்ற அர்த்தம் அவருக்கு நிர்ணயித்த பங்கு கிடையாது, மிச்சத்தை எடுத்துக்கிடுவார். சகோதரின்னு வந்தால் பாதின்னு வருது பாருங்க. இதில் சகோதரி பொம்பளையாக இருக்கும்போது பாதின்னு ஒரு நிர்ணயம் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் சகோதரன் என்று வந்தால் அவனுக்கு நிர்ணயித்த பங்கு ஒதுக்கக்கூடாது. இவங்க 2 பேரும் தான் நமக்கு கணக்கு. மனைவிக்கு எவ்வளவோ தாய்க்கு எவ்வளவோ, மிச்சம் என்னவோ அவர் கொடுத்துருக்கணும். அது மிச்சம் உள்ளது வந்து கூட தவறு இருந்தாலும் அந்த கணக்கு பிரகாரம் அது குறிப்பிட்டு ஒதுக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், மனைவிக்கு 4ல் 1, தாய்க்கு 6ல் 1, இது ரெண்டையும் பிரித்து கொடுப்பதாக இருந்தால் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்த பிரகாரம் 12 பங்கு ஆக்கணும். மேலே போட்டுருக்கு 12 பாருங்க. 12 பங்காக ஆக்கிட்டோம் என்று சொன்னால் அந்த 12ல் 4ல் 1 எவ்வளவு, 3. 12ல்
ஆறில் ஒன்று எவ்வளவு? 2. ரெண்டையும் கூட்டுறீங்க 5, மீதி என்ன? 7. 7 இவனுக்கு கொடுத்துங்க, அங்கே பிச்சை வராது. அவளுக்கு சகோதரிக்கு 6 கொடுத்ததுனால டோட்டல் 11 வந்து ஒன்று மிச்சமானுச்சு. இப்போ இவனுக்கு மிச்சத்தை பூரா கொடுத்துருன்னு சொல்கிறதுனால மிச்சமே 7 இருக்குல்ல, 7 இவனுக்கு கொடுத்துட வேண்டியதான். அப்போ 7 கொடுத்தீங்கன்னா 7 2 10, 7 வருமா? 3 5, 5 7 12ஆமா. 3 2 5, 5 7 12. 12 பங்கு வச்சோம். இந்த மாதிரி 12 பங்காக வச்சோம். 12ல் 3 கொடுத்தோம் காவாசி, 12ல் வந்து 2 கொடுத்தோம், 6ல் 1. இவருக்கு சகோதரனுக்கு வந்து நிர்ணயிச்ச பங்கு கிடையாது, மீதியை கொடுக்கணும். மீதி எவ்வளோ இருந்துச்சு? மீதி வந்து 7 இருந்துச்சு, 7ஐயும் கொடுத்துட்டோம். இப்போ 2 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 12 ஆயிரும். 12 பங்கு வைக்கிறோம், 12 கரெக்டாக முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொரு கணக்கை பாருங்கள். இப்போ இந்த வாரிசுரிமை சட்டத்தில் கணக்குகளாக தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் தான் உங்களுக்கு வந்து நாலேஜ் அதிகரிக்கும். ஒவ்வொரு கணக்கையாக போட்டு இவர் இருந்தால் என்ன, அவர் இருந்தால் என்ன, இப்படி இருந்தால் என்ன, இப்படி இருந்தால் என்னன்றா தான் ஒவ்வொரு விதமான அனைத்து விதமான கணக்குகளும் உங்களுக்கு பதிஞ்சிடும். இப்போ ஒருத்தர் இறந்துட்டார். இது வந்து ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஏன்னா கணவன் மனைவி நம்ம போடலையில் ஒரு ஆணை இறந்துருக்கட்டும், ஒரு பெண் இறந்துருக்கட்டும். இறந்தவருக்கு தாய் இருக்கிறாங்க, இறந்தவருக்கு தந்தை இருக்கிறாங்க, இறந்தவருக்கு வந்து 2 புதல்விகள் மகள்கள் இருக்கிறாங்க. அப்போ இறந்த ஆம்பளையாக இருந்தால் பொண்டாட்டி இல்லை, இறந்தது பொம்பளையாக இருந்தால் புருஷன் இல்லை. அப்போ இறந்த ஆணை பெண்ணை யாராக வேண்டாம் இருந்துட்டு போகிறாங்க. இறந்து போனால் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ அம்மா இருக்கிறாங்க, பாப்பா இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க 2 இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த மனைவி வந்து முன்னாடி மொத்தா போயிருப்பாங்க, அல்லது கணவன் முன்னாடி மொத்தா போயிருப்பார். அதுதான் அதுக்கு அர்த்தம். கணவன் இது இருக்கிறாங்கன்னா அர்த்தம். கணவன் இறந்தார்னு சொன்னால் மனைவி அதுக்கு முந்தைய மொத்தா போயிட்டாங்கன்னு அர்த்தம். இறந்தது மனைவின்னு வச்சிங்கன்னு சொன்னால் கணவன் நினைஞ்சிட்டான், அதுக்கு முந்தைய இறந்துட்டான்னு அர்த்தம். அல்லது டைவர்ஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம். டைவர்ஸ் பண்ணாலும் மனைவி வராதுல்ல, அப்படி வருது. இப்போ நமக்கு என்னன்னு கேட்டால் இறந்து போன ஆளுக்கு தாய்க்கு என்ன பங்கு? 6ல் 1. தாய்க்கு எவ்வளோ கொடுக்கணும்? 6ல் 1 கொடுக்கணும். தந்தைக்கு என்ன கொடுக்கணும்? 6ல் 1 கொடுக்கணும். அப்புறம் வந்து 2 மகள் இருக்கிறாங்க. தந்தைக்கு வந்து 6ல் 1 மட்டும் இல்லை, 6ல் 1 ப்ளஸ் 6ல் 1 கொடுத்துடணும். ஏன்னா ஆம்பளை பிள்ளைலாம் இல்லாத காரணத்தினால மிஞ்சுறதே மறுபடியும் கொடுத்துடணும். தந்தையுடைய பங்கு என்ன? 6ல் 1 நான் போட்டிருக்கிறேன். 6ல் 1 மட்டும் கிடையாது. இந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை இல்லைன்ற உடனே தந்தைக்கு என்ன கிடைச்சிடும்? 6ல் 1ம் மீதமும் கிடைக்கும். 6ல் 1 அவர் பங்கும் கிடைக்கும், அசபாவும் கிடைக்கும். 6ல் 1 ப்ளஸ்ஸு. இங்கே மீதம் வரல, அதனால் 6ல் 1 நான் போட்டிருக்கிறேன். மீதம் வராது. மீதம் வந்துச்சுன்னா அதையும் நம்ம கொடுத்துருவோம். அப்போ தந்தைக்கு என்ன? தாய்க்கு வந்து 6ல் 1 மட்டும், தந்தைக்கு 6ல் 1 ப்ளஸ் மிச்சம். இப்போ 6ல் 1 மட்டும் போட்டுக்கிட்டோம், மிச்சம் இருந்தால் கொடுத்துருவோம். மகள் வந்து 2, ஒரு மகள் இருந்தால் பாதி மொத்த சொத்தில், 2 மகள் இருந்தால் 2/3 மொத்த சொத்தில் 3ல் 2. அதாவது 3 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா 2 லட்ச ரூபா 2 மகளும் கொடுத்துட வேண்டியது. இப்படி நம்ம பிரிக்க வேண்டி வருது. இப்படி பிரிக்கும் பொழுது இப்போ எத்தனை பங்கு வச்சா கொடுக்க முடியும்னு கேட்டால் 6ல் 1 6ல் 1 இருக்கா ரெண்டுமே. அப்போ ஒரு 6 வச்சா கொடுத்துடலாம். 3ல் 1 கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த 3ல் 1க்குன்னு எதுவும் பிரிக்கணுமாண்டா தேவையில்லை. ஏன்னு கேட்டால் 3 வந்து 6க்குள்ளே அடங்கிடும் 2 தடவை. உனக்கு தான் வேற ஒரு நம்பரால் வகுக்கிறது இல்லை. இந்த 3 என்பது மீதமில்லாமல் 6க்குள்ளே 2 3 6ன்னு அடங்கிறது. அதனால் 3 கணக்கில் எடுத்துக்கிற வேணாம். 6 வச்சாலும் எல்லாத்தையும் கொடுத்துடலாம். 6 வச்சிங்கன்னா 3ல் 1 கொடுக்கலாம், 6ல் 1 கொடுக்கலாம். அப்போ மொத்த பங்கு என்னது? 6. இந்த மேலே போட்டிருக்கணும் 6. இவங்களுக்கு 6ல் 1 கொடுக்கணும், இன்னொரு 6ல் 1, இன்னொரு 3ல் 2. இதை கொடுப்பதாக இருந்தால் மொத்த பங்கு எவ்வளவு? 6. மொத்த சொத்தை 6 ஆக்கிடுவோம். 6 ஆக்கிட்டு 6ல் 1ங்கிறது என்ன? 1. தாய்க்கு 1, தகப்பனுக்கு 6ல் 1. 6ல் 1 என்ன? 6ல் 1 1 தான். மகளுக்கு வந்து 3ல் 2. 6 வந்து 3 பங்காக வச்சு அதில் 2 பங்கு எவ்வளவு? 4. 3ல் கொடுத்தீங்கன்னா 2 கொடுத்துருவீங்க. 6ல் கொடுத்து 4 தானே கொடுக்கணும். 6 பங்காக வச்சிருக்கும் பொழுது
அந்த 6ஐ 3 துண்டாக்குறீங்க. 2 2 2 அதில் 2 துண்டு எடுங்க, 4000. அப்போ 3/2 என்பது எவ்வளவு? 4. இப்போ வந்து எல்லாத்தையும் கூட்டுங்க. 4 2 1 1 6 ஆச்சு. மிச்சம் இல்லை. மிச்சம் இருந்தால் அவர் தகப்பனை கொடுக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, அவருக்கு சட்டப்படி ப்ளஸ் இருக்குது. 6ல் 1 ப்ளஸ் அவருக்கு கிடைக்கும். ஆனால் ப்ளஸ் 1 அங்கே அடுத்த மீதம் இருந்தால் தானே கொடுப்போம். இங்கே மீதம் இல்லை. அப்போ என்ன? 6ல் 1 மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும். இப்போ தகப்பனுக்கு 6ல் 1, தாய்க்கு 6ல் 1, இரு மகள்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் 3/2. இதை கொடுப்பதற்கு நமக்கு கஷ்டம் கிடையாது. 6 வச்சாலே போதும். கொடுத்துட்டு நான் 1 1 1 கொடுத்துருவோம். இதில் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி இதை பணமாக கொடுக்குறதா இருந்தால் என்ன செய்யணும் என்று கேட்டால், 10 லட்ச ரூபா வச்சுட்டானா 10 லட்ச ரூபாயை போடுங்க. 10 லட்ச ரூபாயில் 6ஆல் வகுத்து, 6ல் 1 தானே, 6ஆல் வகுத்துருங்க. 1 எவ்வளவு? அது ஒரு தொகை வரும். 6 லட்சம்னு வச்சுக்கிறோமே. 6 லட்சம் வச்சுட்டு போயிருக்கிறான். அப்போ 6 லட்சம் வச்சுட்டு போனீங்கன்னா 1 லட்சம் 1 லட்சம் 4 லட்சம் அப்படி வந்துடும். 9 லட்சம் வச்சுட்டு போனோம்னா 1 லட்சம் 1 லட்சம் 6 லட்சம் அப்படி வந்துடும். அப்போ அந்த 6ஆல் வகுத்து ஒவ்வொரு பங்குக்கும் ரூபாயை வச்சு கேட்டாங்கன்னா அப்படி செஞ்சு கொடுத்துடணும். பொதுவாக கணக்கு இப்படி கொடுத்த பிறகு என்ன செய்வாங்கன்னா, இது எப்படி நாங்கள் பங்கு வைக்கிறோன்னு கேட்டாங்கன்னா, அப்போ மொத்த சொத்துடைய விவரத்தை சொல்லுங்கள். வீடு எவ்வளோ மதிப்பு, வெற்றுமான நகை எவ்வளோ மதிப்பு, கையிருப்பு கேஷ் எவ்வளவு, பேங்கில் எவ்வளவு இருக்குது, எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி 20 லட்ச ரூபா வருது. அந்த அத்தனை லட்ச ரூபாயை தான் 6 பங்காக வச்சு அப்படி கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும், பணமாக. இப்போ இந்த காலத்தில் பணமாக தான் கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த பங்கு வைக்கிறது தேவையாகும். இது ஒரு கணக்கு, ஒரு வகையான கணக்காக போட்டு பார்த்து உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன், இந்தந்த நேரத்தில் இப்படி தான் பங்கு வரும்ன்றது ஒரு ஆழமாக பதிஞ்சிக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு கணக்கு பாருங்கள். இன்னொன்று கணக்கு என்ன? கணவன் இருக்கிறான்னு இறந்து போனது மனைவின்னு அர்த்தம். கணவன் கொட்டலை அர்த்தம், இறந்து போனாலும் மனைவி பொம்பளை. ஒரு பெண் இறந்துருக்கிறாங்க. இறந்துருக்கும் போது கணவர் இருக்கிறார். அவங்க இறந்த பிறகு கணவர் உயிரோடு இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு தகப்பனார் இருக்கிறார், தாயார் இருக்கிறாங்க. இப்போ கணவனுடைய பங்கு என்ன? கணவனுக்கு 2 விதமான பங்கு இருக்குது மார்க்கத்தில். ஒன்று, அந்த இறந்து போன ஆளுக்கு புள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் 4ல் 1. இறந்து போன ஆளுக்கு புள்ளை இல்லைன்னு சொன்னால் சரி பாதி. இப்போ இறந்து போன ஆளுக்கு புள்ளை இல்லை. இறந்து போன அந்த பெண்ணுக்கு வந்து தாய் இருக்காங்களே தவிர புள்ளை இல்லை. அப்போ புள்ளைன்னு இருந்தாங்கன்னா இவருக்கு 4ல் 1 போயிடும். இறந்து போன ஆளுக்கு ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளை ஏதோ ஒரு எண்ணி புள்ளை இருந்துச்சுன்னு வைங்க. அப்படி இருந்தால் கணவனுக்கு போடுற பங்கு எத்தனை போடணும்? 4ல் 1 போட வேண்டி வரும். இப்போ வந்து புள்ளை இல்லாத சொத்தாக இருக்கிறதுனால கணவனுக்கு இவ்வளவு மொத்தத்தில் பாதி போயிடும். 2ல் 1. பாதினா என்ன அர்த்தம்? 2ல் 1 தான் பாதி. தகப்பனுக்கு என்ன கிடைக்கும்? 6ல் 1 கிடைக்கும், ப்ளஸ்ஸும் கிடைக்கும். ஏன் ப்ளஸ் கிடைக்குது? ஆம்பளை பிள்ளை இல்லை. மிச்சம் ஏதாவது 6ல் 1 கொடுத்துடணும். மீதி ஏதாவது இருக்குமானால் அதை அவருக்கு கொடுத்துடணும். அந்த மீதி இருக்கிற கணக்கு பார்த்து முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம். இப்போ 6ல் 1. தாய்க்கு வந்து 6ல் 1 மட்டும்தான். அப்போ இப்போ பங்கு வைக்கணும். அப்போ அதாவது பாதியும் கொடுக்கணும், 6ல் 1 கொடுக்கணும். இப்போ 6ல் 1 பாதியும் கொடுக்குறதா இருந்தால், அதாவது பாதினா 2ல் 1, பாதின்னு சொல்லாமல் எப்படி சொல்லணும்? 2ல் 1. இந்த 2ல் 1ம் 6ல் 1ம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து இந்த 2ங்கிற நம்பர் வந்து 6க்குள்ள வகுப்படாமல் உள்ளே போயிருமா? மிச்சப்படாமல் போயிடும். 2 6. இந்த 2 என்பது 6க்குள்ள 3 டைம்ஸ் இருக்குது. அதனால நம்ம இதை வேற ஒரு பொது நம்பர் கண்டுபிடிக்க வேணாம். 6 போதும். 6 பங்கு அந்த பெரிய நம்பரே போதும். 6 பங்காக வச்சோம் என்று சொன்னால் 6ல் வந்து பாதி எடுக்க முடியுமா? முடியாதா? 3. 6ல் வந்து 6ல் 1 1 எடுக்க முடியும். அப்போ இதுக்கு பங்கு வைக்கிற தொகை என்ன? 6. இந்த சொத்தை எத்தனையா பங்கு வைக்கணும்? 6 பங்கு. அவங்க விட்டுட்டு போன சொத்தை 6 பங்காக வைக்கணும். 6 பங்காக வச்சுட்டு பாதி 3 கணவனுக்கு போயிடும். தந்தைக்கு வந்து 1, 6ல் 1. தாய்க்கு 6ல் 1 1. மொத்தம் எவ்வளோ வருது? 5 தான் வருது. கணவனுக்கு ஒரு 3, தகப்பனுக்கு ஒரு 1, தாய்க்கு ஒரு 1. 3 1 4 1 5. ஆனால் தகப்பனுக்கு ப்ளஸ் கிடைக்கணும், மிச்சம் கிடைக்கும்ல. நம்ம 6ஆவது பங்கு வச்சுருக்குறோம். 6 பங்காக வச்சுருக்கும் பொழுது ஒரு பங்கு மீதமாக இருக்குது, அவர்கிட்ட கொடுத்துருங்க.
இப்போ தகப்பனுக்கு கிடைக்கிறது வந்து 7, அதாவது 2. 6 பங்கு வச்சு கணவன் இறந்து போன பெண்ணுடைய கணவனுக்கு 3, இறந்து போன பெண்ணுடைய தகப்பனாருக்கு 2, இறந்து போனுடைய தாயாருக்கு 1, 3 2 5 1 6. இந்த கணக்கையும் அதுக்கு முந்தின கணக்கையும் கவனிச்சா வளர்க்கும். இதில் 6 வருதா, இதில் என்ன வருது, இதுலேயும் தந்தை இருக்குது, ஆனால் இதுலேயும் ப்ளஸ் இருக்குது அவருக்கு, ஆனால் ப்ளஸ் ஆகலை. ஏன் ஆகலைன்னா கணக்கு சரியாக போச்சு. அதாவது தந்தைக்கு 6ல் 1 1, தாய்க்கு தந்தைக்கு 6ல் 1 1, மகளுக்கு 3ல் 2 4, அப்போ 4 1 5 1 6 ஆகிடுச்சு. மீதி இல்லை, மொத்த பங்கு 6 கொடுத்து டேலி ஆகி போச்சு, மீதி எதுவும் இல்லைன்ற ஒன்று தான். இவருக்கு 6ல் 1, அந்த 1ஓட 2 போச்சு. இங்கே என்னன்னு கேட்டால் இந்த கணக்கு படி கொடுத்தப்போ மிச்சமாக இருக்குது, அதே 6 பங்கு தான் வைக்கிறோம். 6 பங்கு வச்சோம் என்று சொன்னால் புருஷனுக்கு 3, தந்தைக்கு 1 4, தாய்க்கு 1 5, மிச்சம் 1 இருக்குது. 1 இவனுக்கு கொடுத்துருங்க. பிள்ளை இல்லாத சொத்துக்கு தகப்பன் என்ன செய்வான், அசப்பா. மகன் இருந்தால் மகனுக்கு கிடைச்சிடும். மகன் இல்லைன்னு சொன்னால் அந்த மீதி எடுத்துக்கொள்வதற்குன்ற ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் தகப்பனார் தான். அப்போ இந்த கணக்கு எப்படி 6 பங்கு வச்சு 3 2 1. பணத்தில் கேட்டாங்கன்னா என்ன செய்யணும், பணமாக வச்சு ஒரு 10 லட்ச ரூபான்னு சொன்னால் அந்த 10 லட்சத்தை 6ஆல் வகுத்து ஒரு பங்குன்னு ஆயிரும். அந்த ஒரு பங்கை வந்து 3 கிடைச்சாலும் 3ஆல் பெரிய கொடுங்க, 2 கிடைச்சாலுக்கு 2ஆல் பெரிய கொடுங்க, 1 கிடைச்சாலுக்கு அந்த ஒரு பங்கை கொடுத்துருங்க. அப்படி பணத்தை வச்சு பண்ணிக்கலாம். இப்படி ஒரு கணக்கு. இன்னொரு கணக்கு இப்படி வச்சுக்கிடுவோம். எப்படி, அதாவது இறந்தவருக்கு வந்து மனைவி, இறந்தவர் பொம்பளை, கணவன் போட்டிருக்கோம்ல, இந்த கணவன் போட்டதை வச்சு தான் என்ன செய்யணும், ஆணு பெண்ணு. இந்த கணவன் மனைவி போடலைன்னு சொன்னால் அது யாராக வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க. இறந்து போனது ஆணாகவும் இருக்கலாம், இறந்து போனது பெண்ணாகவும் இருக்கலாம். இப்போ கணவன் என்று போட்டுட்டோம்னு சொன்னால் இறந்து போனது மனைவி தானே, பொம்பளை தானே. அப்போ ஒரு பெண்ணு இறந்துட்டாங்க. இந்த கணக்கில் இறந்தவர் யாருன்னு கேட்டால் பெண்ணு. அப்போ பெண்ணுக்கு யார் இருக்கிறா, அவங்க இறந்து போகும்போது புருஷன் இருக்காரு. புருஷனுக்கு கிடைக்கிற பங்கு என்ன, அவருக்கு வந்து 2 வகையான கணக்கு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். என்ன 2 வகை, இறந்து போனவருக்கு பிள்ளை இருந்தால் கால், இறந்து போனவருக்கு பிள்ளை இல்லாவிட்டால் பாதி. இப்போ இறந்து போனவருக்கு பிள்ளை இருக்குது தானே செய்து, ஒரு மகன் போட்டிருக்கிறோம், 2 மகள் போட்டிருக்கிறோம். இறந்து போனவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது, 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. இதில் ஏதோ ஒரு பிள்ளை இருந்தாலும் போதும், கணவனுடைய பங்கு அப்படியே பாதியாக குறைஞ்சிரும். அப்போ கணவனுக்கு இப்போ என்னன்னு கேட்டால் பாதி கிடைக்காது. முதல் கணக்கில் பாதி கிடைச்சி. ஏன் பாதி கிடைச்சி, இறந்து போனாலும் பிள்ளை இல்லை. இந்த கணக்கில் என்ன கிடைக்குதுன்னு கேட்டால் காவாசி கிடைக்குது, அளவு குறையுது. பாதியோட காவாசின்னா 50% கம்மியாகுதுல்ல. அப்போ கணவனுக்கு என்ன செய்யணும், 4ல் 1 போட்டுடணும். தந்தைக்கு என்ன, 6ல் 1, ப்ளஸ்லாம் கிடையாது. ஏன்னா மகன் இருக்கிறான், மகன் இருந்தான்னா 6ல் 1 மட்டும்தான், அதோட அவ்வளோதான். இப்போ மகனுக்கு என்ன, மகளுக்கு என்ன, இவங்களுக்கு பிரிக்கக்கூடாது. இவங்களுக்கு பிரித்தது போக மீதியை ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 என்கிற ஒரு கணக்கு பிரகாரம் எடுத்துக்கொள்வார்கள். அப்போ நம்ம பங்கு போட வேண்டியது என்ன, 4ல் 1 போடணும், 6ல் 1 போடணும். 4ல் 1 போட்டால் 4 பங்கு வச்சோம்னா 4ல் 1 போடலாம், 6ல் 1 எடுக்க இயலாது. 6 பங்கு வச்சோம்னு சொன்னால் 6ல் 1 கொடுத்துடலாம், 4ல் 1 எடுக்க இயலாது. 1 தான் வரும், இப்படி வரக்கூடாது, முழுசாக வரணும். அப்போ என்ன செய்யணும், இந்த 4க்கும் 6க்கும் ஒரு பொது நம்பர் வகுக்குதான்னு பார்க்கணும். 2ல் வகுப்படுது. அப்படிங்கிறதுனால இப்போ பாதி ஆக்கிடணும். 4ஐயும் 6ஐயும் பெருக்காமல் 3ஐயும் 4ஐயும் பெருக்குங்க, இல்லை 2ஐயும் 6ஐயும் ஏற்கனவே சொல்லிட்டோம். இதை 12 பங்கு ஆக்கணும். மொத்த பங்கு என்ன, 12. 12 ஆக்கினா தான் 6ல் 1 கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து 4ல் 1 கொடுக்க முடியும். 12ல் 4ல் 1 எவ்வளவு, இந்த 12 பங்கு போட்டோமா, 12ஆக போட்டோம். 12 போட்டு 12ல் 4ல் 1 எவ்வளோ கொண்டா 3, நான் 3 12 தானே. 12ல் 6ல் 1 போட்டால் 2. அப்போ 12 பங்கு வச்சு 12ல் ஒரு 3 தூக்கி புருஷன்ட்ட கொடுத்துடணும். 12 பங்கு வச்சு அதில் ஒரு 2 தூக்கி யார்கிட்ட கொடுக்கணும், தந்தை. 2னா 6ல் 1 தந்தையை கொடுத்துடணும். இப்போ 3 2 5, மீதி எவ்வளோ இருக்குது, 7 இருக்கும். 12 பங்கு தானே வச்சோம். மொத்த பங்கு 12 வச்சதுனால இந்த 3ஐயும் இந்த 2ஐயும் நம்ம கூட்டணும்னு சொன்னால் 3 2 5 வருது. 5 போன மீதம் என்ன இருக்குது, 7 இருக்குது. இந்த 7ஐ கொண்டாய் போட்டோம். இந்த 7 வந்து பொது. யாருக்கு பொதுவே, ஆமாம், மகன் ஒருத்தனுக்கும் மகள் 2 பேரும் இதை பிரிச்சுக்கிடுவாங்க.
சரி, எப்படி பிரிப்பாங்க? அதுக்கு பிரித்து கொடுக்கணுமா இல்லையா? இப்போ கணக்கு கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணணும், கொஞ்சம் கூட்டணும். 12 வச்சு கொடுக்க முடியாது. 7 கொடுத்து நீங்கள் ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1 எடுத்துக்கிறீங்கன்னா 7 எப்படி எடுப்பான்? இப்போ 7 இப்போ இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க? மகன் 1 இருக்கிறான். உன்னுடைய கணக்கு என்ன? 2ன்னு அர்த்தம். மகள் 2 இருக்கிறான், அது ஒரு 2 4. அப்போ 4 பங்கா வைக்கணும். இந்த 7 வந்து 4 பங்கா வைக்க முடியுமா? வைக்க முடியாது. 7 கொடுத்து ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1 எடுத்துக்கிறங்கன்னா எடுக்க முடியாது, கொசுரெலாம் வரும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? மகன் 1 இருக்கான்ல, அது 1 நம்ம எடுக்கக்கூடாது, 2ன்னு எடுத்துக்கிறது. சரியா? 2 பங்கு ஒன்று கிடைக்கிறதுனால மகள் 2க்கு அது 2 தான். இது அப்போ மொத்தம் 4 பங்காக வைப்பதற்கு தான் நமக்கு சிக்கல் வருது. இந்த 7ஐ எத்தனை பங்கா வைக்கணும்? 4 பங்கா வைக்கணும். அப்போ 7ஐ 4 பங்கா வைக்கிறதா இருந்தால் மொத்தத்தையும் 4ஆக பிரிக்கினா தான் முடியும். மொத்தத்தை 4ஆக பிரிக்கிட்டு வந்தீங்கன்னா கணக்கு ஈஸியாக ஒடியாந்துடும். எப்படி பெருக்கிறது? இந்த 4 எடுத்து இந்த 12 இருக்குல்ல, ஏற்கனவே பேசியிருந்தோம்ல, 12ல் பெருக்கி 48 ஆக்கணும். இவங்களுக்கு பிரித்து கொடுப்பதாக இருந்தால் கரெக்டாக அவரவர்களுக்கு பங்கை துல்லியமாக பிரித்து கொடுப்பதாக இருந்தால் 12 பங்கு ஆக்கி பிரித்து விட்டு பிரிக்கிறதுக்கு நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. 7 மிச்சம் வருது. 7 வந்து 4 துண்டு ஆக்க வேண்டி இருக்கிறது. 4 துண்டு ஆக்க முடியாதுங்கிறதுனால அந்த 4 கொண்டு வந்து 12ல் பெருக்கி 48 ஆக்கிடணும். 4 12 40 பேர் மேலே போட்டிருக்கோம்ல, 4 12 48 48 பங்கு ஆக்கணும். மொத்த சொத்த பங்கு ஆக்கிட்டு இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ 4ஆக தானே பெருக்கிருக்க எல்லாத்தையும், அந்த 4ஆல் எல்லாத்தையும் பெருக்கி விட்டுணும். உதாரணமாக 3 கிடைச்சிச்சில, அவருக்கு என்ன செய்யணும்? முன்னாங்க 12 கொடுக்கணும். 12 காவாசி கரெக்டாக வரும். 48ல் 12 காவாசி தானே, 4 ஒன்று 48. அப்போ கணவனுக்கு கிடைச்சது 3, 12ல் கொடுக்கும்போது 3, 48ல் கொடுக்கும்போது 4 மடங்கு ஆக்கியிருக்கிறதுனால இது 12 ஆக்கிரும். 3 கொடுத்தாலும் என்ன செய்யுங்க? 12 கொடுங்க. இந்த 12ங்கிறது என்ன? காவாசி தான். இந்த 3 என்பதும் 12 என்பதும் சமம் தான். 12ல் 3 என்பதும் 48ல் 12 என்பதும் ஒன்று தான். 12ல் 3னா காவாசி, 48ல் 12னா காவாசி. இந்த காவாசிங்கிற கணக்கு மாறலை. அப்போ வந்து 3 கணவனுக்கு 3 கிடைச்சா அவனுக்கு முன்னாங்க 12 பெருக்கி விட்டுருணும். சரி, தகப்பனுக்கு 2 கிடைச்சிச்சு, அவருக்கு அந்த 4ஆல் பெருக்கி 8 ஆக்கிடணும். 8 ஆக்கிட்டீங்கன்னா இதுதான் 6ல் 1, 6 8 48. அப்போ 12ல் 2 கொடுத்தால் 6ல் 1, 48ல் 8 கொடுத்தால் 6ல் 1, 6 8 48. இப்போ 48 ஆக்கிட்டோம்ல, 48ல் 6 கொடுத்தீங்கன்னா தான் இன்னும் 8 கொடுத்தா தான் 6ல் 1 வரும். அப்போ 2 வாங்கின ஆளுக்கு 8 ஆகி போயிடும், 3 வாங்கின ஆளுக்கு 12 ஆகி போயிடும். இது ரெண்டையும் கூட்டினா என்னவாச்சு? 12 8 20 ஆயிடுச்சு. 20 போனால் நமக்கு எவ்வளோ மிச்சம் இருக்குது? 48ல் 28 இருக்குது. 20 12 8 20 ஆயிடுச்சு. மொத்த பங்கு நம்ம மேலே எவ்வளோ வச்சுருக்குறோம்? 48 வச்சுருக்குறோம். 48ல் இந்த 2 பேருடைய 20 போச்சுன்னு சொன்னால் 28 மிச்சமாக இருக்குது. இந்த 28 எப்படி மிச்சம் என்னன்னு கேட்டால் பெரிய கஷ்டம்லாம் பட தேவையில்லை. இந்த 7 தானே ஒதுக்குனீங்க, அந்த 7 மையமாக வச்சுக்கிட்டு கொடுத்தா சரியாக வந்துடும். இவங்களுக்கு 7, இவங்களுக்கு 7, இவங்களுக்கு 14. ஒரு மகனுக்கு 14, ஒரு மகளுக்கு 7, இன்னொரு மகளுக்கு 7. 14 7 21 7 28 சரியா போச்சு. 28 36 36 பண்ண 48 சரியா போச்சா? அப்போ 48 பங்கா வச்சு என்ன செய்யணும்னு கேட்டால் 12 கணவனுக்கு வந்து 8 தந்தைக்கு 14 மகனுக்கு 7 ஒரு மகளுக்கு இன்னொரு 7 ஒரு மகளுக்கு டோட்டல் கூட்டி பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கணும் எப்போதுமே. டோட்டல் கூட்டினா 48. அப்போ மொத்த சொத்தை இந்த மாதிரி வாரிசுகள் இருந்தாங்கன்னா மொத்த சொத்தை 48 பிரிக்கணும். 48 பிரித்து இவருக்கு 12, அவருக்கு 8, மீதி உள்ளதை எப்படி பிரிக்கணும்? 7 தானே முதல்ல வந்து 4 பெருக்கிறதுக்கு முன்னாடி 7 தானே கிடைச்சி, அதனால இந்த 7 தான் ஒரு பங்கு. அப்போ 7 பங்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மகனுக்கு 7 7 14, மகளுக்கு 7 7. இந்த 7 அடிப்படையாக வச்சுக்க வேண்டியதான். இந்த பொது மடங்கு 7 போட்டோம்ல, இந்த 7 தான் ஒரு பங்கு. 4 தான் ஆக்கியிருக்கிறோம். அப்போ இந்த 7 வந்து ஒரு மகளுக்கு கொடுங்க, இன்னொரு மகளுக்கு ஒரு 7 கொடுங்க,
இவனுக்கு டபுளாக 14 கொடுங்க, அந்த நம்ம கூட்டி வச்சு 28 ஒடியாந்துடும். 28 நீங்கள் கஷ்டப்பட்டு கூட வகுக்கலாம். 28 இருக்கிறது, 28ல் பாதி 14 இவனுக்கு கொடுத்துருங்க, 14ல் பாதி 7ன்னு இப்படியும் செய்யலாம். இந்த 7ன்னு இந்த 7 2 போட்டு வச்சுக்கிறீங்கல்ல, அது இருக்கிறதுனால அந்த அந்த கஷ்டம் உங்களுக்கு தேவையில்லை. 7 தான் ஒரு பங்கு. 4 பேருக்கு உள்ள பங்கு பிரிக்கணும். 7ன்னா ஒரு ஆளுக்கு 7, பொம்பளைகளுக்கு 7, 7 ஆம்பளைக்கு 14, 28 ஆயிரும். அப்போ இந்த கணக்கில் நம்ம என்ன செய்யணும்னா 48 பங்காக ஆக்கினால்தான் இப்படி பிரித்து கொடுக்க முடியும். 12, 8, 14, 7, 7. இது வாரிசுரிமை சட்டத்தில் இது ஒரு கணக்கு. இன்னும் சில கணக்குகளில் நம்ம என்ன செய்வோம், நிறைய போட்டு வச்சுருக்குறோம். இந்த எல்லா கணக்குகளில் தான் உங்களுக்கு ட்ரைனிங் வரணும். அப்போ தான் அது சரியாக வரும். இன்ஷா அல்லாஹ் மீதி கணக்குகளை அடுத்த வாரம் பார்ப்போம்.